ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சந்து பொந்து சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி குழிப்பணியாரம். அதற்கு தேவையான பொருட்கள்: வீட்டில் இருக்கிற இட்லி மாவு இல்லை தோசை மாவு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2, பச்சை மிளகா 2, புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி சிறிதளவு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் எண்ணெய் தாளிக்க. கடாய் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2யும் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட பருப்பு 2ம் ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட கடுகும் சீரகமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அதுவும் அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன உடனே அது கூட நம்ம கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு டைம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளித்த மசாலாலாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க தோசை மாவில் சிறிதளவு உப்பும் சோடா மாவும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இந்த சைடு குழிப்பணியார பேனை ஸ்டவ்வில் வச்சு சூடு ஏற்றிக்கலாம். நம்ம வதக்கி வச்ச வெங்காய கலவை நல்லா ஆறிடுச்சு. அதை நல்லா தோசை மாவோடு சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ நம்ம குழிப்பணியார பேனை நல்லா சூடேறிடுச்சு. ஒரு குழியிலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற தோசை மாவை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லா குழியிலையும் ஊற்றிட்டோம். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஒன்று ஒன்றா திருப்பிடலாம். நல்லா வெந்தால் தான் இந்த மாதிரி திருப்ப முடியும். ஸோ நல்லா வெந்த பின்னாடி திருப்புங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு சாப்ஸ்டிக்கோ ஃபோக்கோ யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்சும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். குழிப்பணியாரத்துக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி செய்யலாம். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி செய்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை, உப்பு, கொத்தமல்லி இதுவும் போட்டு ஒரு டைம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் சட்னியை தாளிச்சிடலாம். கடுகு, சீரகம், அதுலேயும் நம்ம கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு அதை நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.